நம்மோடு கூட பேசுவாரா? இந்த நாளில் வாக்குத்தத்தம் சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 32வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் கர்த்தர் எதை செய்தாலும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அந்த தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவனிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை, பட்சபாதமும் இல்லை. எனவே அந்த தேவன் இந்த நாளிலே என்னையும் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து சிங்களன் ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது யார் சொல்லுகிறது? யார் சொல்லுகிறது? யார் சொல்றது? ஒன்றுதான் பைபிளையும் கொடுத்து 10வது ஒரு அட்டையும் கையில கொடுத்து வச்சிருக்கு. யார் சொல்றது? கர்த்தரே சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? கர்த்தரே சொல்லுகிறார். வேற யாரும் மனுஷன் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசன் மூலமாய் கர்த்தர் பேசவில்லை, மாறாக கர்த்தர் நேரடியாய் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து. ஆண்டவரே நம்மை போதிக்க போகிறார். பாருங்க, இந்த வேதாகமத்தை எழுதுகிறதற்கு 1500 வருஷங்கள் போனது. 66 புத்தகம் தான் இருக்குது. இந்த 66 புத்தகங்களை 40 ஆசிரியர்களை கொண்டு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோடு கூட எழுதி வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு புத்தகத்தை 1500 வருஷம் எழுதிருக்கீங்களா? அப்ப ஒரே ஒரு புத்தகம் 1500 வருஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது 40 ஆசிரியர்களை கொண்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்தை ஒருத்தர் தான் எழுதுவாங்க. நான் இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது அந்த ஒரு தேவ மனுஷனை வந்து பார்த்தார். டாக்டர் மனோகரன் என்று சொல்லி அவர் 25 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதிலே 4-5 புத்தகங்களை வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்பதான ஒரு நிறுவனம் தமிழிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார். ஒரு சிறு கூட்டத்திற்கு எப்படி வேத படிப்பு எடுக்கிறது என்பதான ஒரு ஊழியத்தின் அவர் ஈஸ்ட் ஏசியாவுடைய, அதாவது ஆசிய தேசத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அப்ப இப்பேற்பட்டதான ஒரு தேவ மனுஷன் என்னை வந்து பார்க்கிறதுக்கு நான் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் வந்து என்னை பார்த்து கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு காணிக்கை கொடுத்துருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வரும்பொழுது இங்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஒரு மனிதன் 25 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் வேதம், ஆனால் அவருக்கு 1500 வருஷங்கள் போகவில்லை. அவருக்கு ஒரு 60 வயது 60-65 இருக்கும் நான் நம்புகிறேன். அப்ப இப்பேற்பட்டதான ஒரு தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு புத்தகம் 1500 வருஷங்களாய் எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு இது பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. 66 புத்தகங்கள் தான் உண்டு. 1189 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. 1189 පරිච්ඡේදයේ තියෙනවා 1189
81 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. 31,101 வசனங்கள் உண்டு. திஸ் எக்தாஸ் එකසිය එකක් பத මෙපොතේ බයිබලයේ තියෙනවා. அப்ப இப்பேற்பட்டதான புத்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? මේ පොත අපිට දෙවියන් දීලා තියෙන හේතුව මොනවාද? 32வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக. 32 වෙනි පරීක්ෂය 8 වෙනි වචන අපේ ජීවිතේ ඉෂ්ට කරගන්න. மாத்திரமல்ல 1260 வாக்குத்தத்தங்கள் உண்டு. 1260 පොදු වචන තියෙනවා. வாக்குத்தத்தங்கள் எத்தனை? පොදු වචනේ කීයද? 1260. 1260. ஆனால் அநேகர் சொல்லுகிறார்கள் 5000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு என்று சொல்றாங்க. ලෝකයේ තියෙන 5000කට වඩා පොදු වචන. வாக்குத்தத்தங்கள் வேறு, පොදු වචන වෙනයි. விசுவாச அறிக்கை வேறு. විශ්වාසයේ වචනේ වෙනයි. அதாவது நான் நம்பி சொல்லுகிற காரியங்கள் வேறு. අපි විශ්වාස කරලා කියන වචනේ. மற்றவர்கள் அதாவது மற்ற பரிசுத்தவான்கள் சொன்னதான வசனங்கள் வேறு. අනිත් ශුද්ධවරු කියවන වචන වෙනස්. புரியுதா உங்களுக்கு? நேரடியாய் கர்த்தர் கொடுக்கிறது மட்டும்தான் வாக்குத்தத்தம். தேவனுடைய කෙලින්ම කියන එක තමයි පොදු වචන. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. இது யார் சொன்னது? सिंगा बेटाओ बाड़गी नहीं थी हम जुबान से उसने किने कुटा किसी में गया नहीं किने वचन यार कब देखिए यार सुना ना उतना भी बल्कि ता वगैरह यार सुना आंडोर सुनारा यार सुना இதுல என்ன தெரியுதுன்னா நீங்க நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க கேட்டா பைபிளோட தான் தெரியுது ஆதி ஆவணத்தை வெளிப்படுத்துற விசேஷம் வரை நான் கரைச்சு குடிச்சிருக்கேங்கிறது கடிச்சு மென்னு முழுகிட்டேங்கிறது ஆனா வசனம் தெரியாது யார் சொன்னது இவ்வளவு திப்பி உங்களுக்கு புரியலன்னா இது பண்ண என்ன செய்யும் திக்கிறேன் அவங்கள புரியுதா உங்களுக்கு தாவீது சொல்லுகிறான் என்ன என்ன சொன்னது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறான் அது வாக்குத்தத்தமாய் நாங்கள் எடுக்க முடியாது அது அவனுடைய விசுவாச அறிக்கை நான் கர்த்தரை தேடுகிறபடினால எனக்கு ஒன்றும் குறைவுபடாது அது நாம சொல்றோம் அது விசுவாச அறிக்கை மிக மிக முக்கியம் நம்ம அறிக்கை செய்கிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சம்பவிக்கிறதா யோபு சொல்லுகிறான் நான் பயப்பட்ட காரியம் எனக்கு வந்தது நான் பயப்பட்டது எனக்கு வந்தது அப்ப நாம் பயப்படும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படும் பொழுது அந்த காரியம் நமக்கு வரும் அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க நாங்க சொல்லலாம் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் ஆண்டவர் வரும் பொழுது போயிடுவேன் போகலாம் என் பிள்ளைய நினைச்சா தான் பயமா இருக்கு என் புருஷனை நினைச்சா தான் பயமா இருக்கு எதிர்காலத்தை நினைச்சா தான் பயமா இருக்கு வேலை இருக்குமா இருக்காத நினைச்சா பயமா இருக்கு சம்பளம் கொடுப்பாங்களா வெட்டிடுவாங்களா நினைச்சா பயமா இருக்கு போகலாம் வேதம் சொல்லு நான் சொல்லல வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கடைசி அதிகாரங்கள் சொல்லுகிறது பயப்படுகிறவர்களும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்டதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடக்காதபடிக்கு நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும் மறந்தாகிலும் அறிக்கை செய்யக்கூடாது அதனால ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு போதித்தேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் இந்த மாதத்திலே மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை நடத்த போகிறோம் நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன் ஆண்டவர் சொல்றார் நீ நடக்க வேண்டியதான என்னது வழியை உனக்கு காட்டுவேன் ஆண்டவர் நமக்கு காட்டணும்னா நாம் என்ன செய்யணும் அதுதான் மத்திய சுவிசேஷ புத்தகங்களை ஆண்டவர் எழுதுகிறார் குருடர்களுக்கு வழி காட்டுகிறார்கள்
SPN නැති අයට මාර්ගය කියනවා. கூடன் வழிகாட்டின அப்படி இருக்கு. SPN නැති එක්ක කොයි දාන්න ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்களா? දෙන්නම යයි. யா. போய் சேருவாங்க ரெண்டு பேரும். ගමන සම්පූර්ණ போய் சேருவாங்க. ගමනේ ஆனா සම්පූර්ණ எங்கேயோ போய்வாங்க. වෙන කොයි போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டார்கள். அதை போலதான் இன்று அநேக குருடர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து கூப்பிடுகிறார், என்னை பின்பற்றி வா. ஒருவரை கூப்பிடுகிறார், என்னை பின்பற்றி வா. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வருகிறேன், அனுபவம் எனக்கு. முதலாவது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, நான் போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். பூமிதானே கல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவனை அடக்கம் செய்து கொள்ளணும். பூமிதானே கல்லை. மரித்தவன் அதாவது செத்த ஒரு ஆள் புதைக்க முடியுமோ? பூமிதானே கல்லை. பேப்டிசம் பண்ண பௌத்திஸ்மிய மட்டும் தேவையே என்ன பூமிதானே. எவ்வளவுதான் பேப்டிசம் கொடுத்தானோ, எவ்வளவுதான் பௌத்திஸ்மியம் கொடுத்தானோ, பௌத்திஸ்மியம் உடனே சொல்றதுக்கு எனக்கு வராது. அது போலதான் வரும். சரி, அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மரித்தவனை அடக்கம் செய்து கொள்ளட்டும். பூமிதானே கருத்தை. அப்புறம் சமூக நீ என்னை பின்பற்றி வா. நுபமாவ அனுகமனை கரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மரித்தவனை அப்படின்னு என்னது? இவன் உடல் அளவிலே மாம்ச ரீதியாய் மரித்து விட்டான். ஆனால் ஆவியிலே மரித்த அநேக வெளியில இருக்கிறார். மரிச்சிட்டான். இப்ப ஆவியிலையும் இல்ல, சரீரத்தையும் இல்ல. அப்ப மரித்த இவனை மரித்த அநேகர் வெளியில இருக்கிறாங்க, அவங்க தூக்கி போட்டுருவாங்க. நீ ஜீவன் அடையும்படிக்கு, நீ நித்தியத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எனக்கு பின்னால் ஆண்டவர் வழிகாட்டு. இதுதான் வழி, இது வழி கிடையாது. என் பின்னே நீ வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. அதே போல தாவீதுக்கும் ஆண்டவர் இவ்வளவோ சூழ்நிலைகளிலே, எவ்வளவோ சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய தன்னுடைய யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம போயிருந்த பொழுது ஒரு பிஷப் என்ன சொன்னாரு, வாங்க ஒரு மீட்டிங் நடந்து போயிட்டு வரோம். யூஎஸ்ல வந்திருக்கிறாரு, எல்லாருக்கும் காணிக்கை கொடுக்குறாரு, பிரியாணி போடுறாங்க, வாங்க போயிட்டு வரலாம். காலையில சும்மா தான் இருக்கு. அண்ணோட கேட்டேன், அண்ணோட போட்டு வாங்க. அண்ணன் சொன்னா நீ தேவை போயிருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா காணிக்கை கிடைச்சது. இன்னும் அநேக ஊழியர்கள் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை, அதாவது ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணலாம். அப்ப அதுக்கு போயிருந்தா அநேக ஊழியருடைய அனுபவம் கிடைச்சது. ஆனா ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன் அதை நான் சொல்லுகிறேன்? நம்முடைய தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு காண்பிக்கிறவர். அப்படி போகணுமா, போக வேணாமா, நடக்கணுமா, நடக்க வேணாமா, இருக்க வேணாமா சொல்லுகிற தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து. யார் மேல நம்பிக்கை கொள்றா? ஆண்டவர் உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவித் தெரிகிறது. நீதிமானை அவருடைய இமைகள் சோதித்தறிகிறது. ஆனால் பாவிகளையோ அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். ஆண்டவர்
எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන්සේ හැමෝම බලනවා. அப்ப அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ඒ දෙවියන්සේ කියනවා உன் மீது ඔබගේ උඩ தனித்தனியாய் ஆண்டவர் சொல்ல உன் மீது கண்ணை வை. තනි තනි දෙවියන්සේ කියන ඔබගේ උඩගේ ඇස් තියනවා. அப்ப ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறவராய் கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார். ඒකෙන් දෙවියන්සේ අපි දිහා හරි අරමුණට බලනවා කියනවා. நாம் எங்கு போகிறோம், අපි කොහෙද என்ன செய்கிறோம், මොනවද කරන්නේ, யாரோடு உறவு இருக்கிறது, කාත් එක්කද අපි කතා කරන්නේ, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, කොහොමද எப்படி நம்முடைய நடக்கை இருக்கிறது, කොහොමද අපි ජීවත් நாம் වෙන්නේ, என்னென்ன செய்கிறோம் අපි මොනවද என்பது කරන්නේ, எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். හැමදේම බලන දෙවියන්සේ. அப்ப யாருக்கு மறைத்தாலும் தேவனுக்கு மறைக்க முடியுமோ? අපි කාට හැංගුවත් දෙවියන්සේ මறைக்க කරන්න முடியாது. බෑ. யாருக்கும் மறைக்க முடியாது. කාටවත් කරන්න බෑ. ஆனா யாருக்கு மறைத்தாலும் කාට හැංගුවත් தேவனுக்கு மறைக்க முடியும். දෙවියන්සේ කරන්න. அப்பேற்பட்ட தேவன் நம் மீது பார்த்து கொண்டிருக்கிறார். ඒක දෙවියන්සේ කියන අපි දිහා බලනවා. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். අපි දිහා බලනවා. யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது යෝසේෆ්ගේ ජීවිතය බලද්දී போத்திபாருடைய மனைவி சொல்லுகிற யாருமே கிடையாது. පොතිපත්ගේ වෙලකියා புருஷனும் வேலைக்கு போயிட்டான், வீட்டுல வேலைக்கு ஆட்கள் கிடையாது, நீ மட்டும்தான் இருக்கிறோம். எனவே நாம சந்தோஷமா இருக்கிறோம். அவன் சொல்லுகிறான், யாருமே இல்லாமல் இருக்கணும், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுடைய மேல் வஸ்திரத்தை அவன் விட்டு விட்டு ஓடி சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம யாரும் பார்க்காம இருக்கோம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். கடந்த நாட்களில் ஊழியமாய் போயிருந்த பொழுது அநேகமான நேரத்தில் யாருமே கிடையாது. ஒரு ஹோட்டல்ல தனியா 4 நாள் இருந்தேன். இன்னும் ரூம்ல தனியா இருந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. யாருமே கிடையாது, ஆனால் தேவன் நம்ம கூட இருக்கிறார். யாருமே நம்ம பார்க்க கிடையாது, ஆனால் தேவன் நம்மை பார்த்து. ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா டீ குடிக்காம இருக்க முடியும். நான் ஒரு நாள் முழுக்க எனக்கு டீயே கொடுக்குறேன். ஏன்னா பாஸ்ட் வாங்கினா தான் வீட்டுக்கு போறேன். பகலையும் தான் சாப்பாடு கிடையாது. ஆனாலும் அதை கர்த்தர் அனுமதி. அப்ப கர்த்தர் நம்மை நம்மீது நோக்கமாயிருக்கு. இன்னும் அவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டு நமக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் ஆலோசனை கேட்கணும், எத்தனை பேர் தேவனை கேட்டு செய்யும். ஆண்டவரை நான் செய்யணுமா செய்யலாம், போகணுமா போவேன், இதை படிக்கட்டுமா படிக்க வேணாம், இந்த வேலைக்கு போகணுமா போக வேணாம். அதை கேட்டு செய்யணும்னா அவருடைய ஆலோசனை கேட்கும்படிக்கு அவருடைய சத்தம் உங்களுக்கு தெரியும். அவருடைய சத்தம் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆண்டோட சத்தம் தெரியும்? கர்த்தருடைய சத்தம் தெரியவில்லை என்றால் எக்கால சத்தம் உங்களுக்கு கேட்க ஒரு நேரம் ஆண்டோடைய சத்தம் நமக்கு கேட்கலன்னா ஆண்டோடைய வருகையின் பொழுது ஒழிக்க போகிற எக்கால சத்தம் எப்படி கேட்க? அதனாலதான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், முடிந்தவரை வேதத்தை வாசி, முடிந்தவரை தேவ சமூகத்தில் அமர்ந்து இதைத்தாங்க அதைத்தாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு மாத்திரம் தேவ சமூகம் கிடையாது. தேவன் என்னோடு கூட பேச வேண்டும். அவர் என் மீது தன்னுடைய கண்களை பதிக்க வேண்டும். அவர் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். இந்த நாளிலே நான் எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும்ன்றதை கர்த்தர் எனக்கு சொல்லணும். அதற்காய் நான் தேவனுடைய சமூகத்தில் அமைதியாய் அமர்ந்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி செய்யணும்? எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. ஒரே இது தேவை, இல்லை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை, புருஷனுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவை, அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இவ்வளோ தேவைகள் இருக்குது. இதுக்கு மத்தியில் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்க. தோத்திரம் ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் தேவ சமூகம்? நம்முடைய தேவைகளை தேவனுக்கு அறியப்படுத்தக்கூடிய மட்டும்தான் தேவ சமூகம் வந்தது. ஆனால் நான் தேவனுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே என்னுடைய தேவை இன்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
தெரியுமா தெரியாது? அவருக்கு தெரியும். Yang ஆனால் அவருக்கு அவரிடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தேவை கேட்கணும், தப்பு கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா கேட்கறதுக்கு மாத்திரம் தேவ சமூகத்துல போறது சரி வராது. அரசியல்வாதிகள் மாதிரி இப்ப மட்டும் வருவாங்க, வீடு வீடா வருவாங்க. நாட்டுக்காக என்ன எனக்கு போடு, உனக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படி இப்ப மட்டும் கேட்பாப்ல. அதுக்கு பிறகு ஒன்றுமே வரணும். இருக்கிறாங்களா இல்லையா கூட நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் நாம எந்த நிலையில இருந்தாலும் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய. அப்ப அந்த தேவன் சொல்லுகிறார், அவர் நமக்கு போதிக்கும்படியாக, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கும்படியாக, என் மீது அவர் தன்னுடைய கண்களை வைக்கும்படியாக, அவருடைய ஆலோசனைகளை நமக்கு தந்து நடத்தும்படியாக 6484 கட்டளைகள், கற்பனைகள், நியமங்களை கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹயதாஸ் ஆரசிய அட்டா உன்வான்சிಗೆ ಹನತ್ உன்வான்சிಗೆ பைபிளில் எழுதியிருக்கிறது. இத்தனை கர்த்தர் எதற்கு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்? நம்மோடு கூட இடைப்படும், நடக்க வேண்டிய வழியிலே நடக்க, வாழ வேண்டிய பிரகாரமாய் வாழ. அநேக நேரங்களில் நாங்கள் தவறுகிறதான வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நானும் தவறுகிறதான சந்தர்ப்பங்கள் ஏராளம். ஆனா எப்பெல்லாம் கர்த்தர் என்னை தண்டித்து உணர்த்தி என்னை நடத்துகிறாரோ, எனக்கு அதை காண்பிக்கிறாரோ, அந்த நேரங்களிலே முடிந்தளவு நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதை நான் சொல்லுகிற தேவனுடைய சமூகத்தில் இருக்கு. அதனால் நான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனைவி கேட்பாங்க, இவரெல்லாம் பண்றீங்க, எப்படி ஆண்டவரோட கூட பேசுறீங்கன்னு சொல்றீங்க? நியாயமான கேள்வி. ஏன்னா உங்களை காட்டிலும் என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு தான் என்ன பத்தி தெரியும். சரியா இருக்கிறேன்னா இல்ல நான் தப்பு பண்றேன்னான்றது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஆனா அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேட்கறதான கேள்விகள் நியாயமானது. அந்த கேள்வி கேட்கும் பொழுது இருதயம் குத்தப்பட்டவனாய் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்த சந்தர்ப்பங்கள் யாராவது அப்படி அமர்ந்து நான் செய்ததான காரியங்களை தேவ சமூகம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனிமேல் இது செய்யாதபடி உதவி செய்ய கேட்ட பொழுது எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்னோட கூட பேசுகிறேன். வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்வேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறார். பிசாசுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்கள், தீர்மானங்களை நீங்க இன்னொரு ஆளோட கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது யார் கேட்கறது? அது பிசாசு கேட்க. பிசாசு கேட்டு இன்னொருக்கு கொடுக்குமா இல்லைன்னா கொடுக்காதபடி அதை இது பண்ணிடும். அதனால நாங்கள் பேசுகிறதான சொல்லுகிறதான காரியங்களிலும் நாங்கள் நிதானமா இருக்க வேண்டும். நாங்க பார்த்துக்கணும். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையில் தேவனுக்கு நம்ம தேவைகளை அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு என்ன செய்யறான்? ரகசியத்தை பேசுகிறான். எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை இருக்கு? இல்லாதவங்க என்ன செய்யும்? கிடைக்கல, நீ கேட்டா கிடைக்கும். தாகம் மேல் தண்ணீரை அந்நிய பாஷைக்காகவே ஆராதனை நடத்துவாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை ஜாப் பண்றேன், அதை கொடுக்கறது ஆண்டவர். இதனால் ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அந்நிய பாஷை எனக்கு தேவை. உங்களோட நான் ரகசியம் பேசுவேன், உங்களோட நான் தனியாய் பேசுவேன். நான் பேசுகிறது என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ கூட தெரியக்கூடாது.
நான் அந்நிய பாஷை பேசிக்கிறது கூட மற்றவங்க முடிச்சு பார்க்கணும். අන්‍ය භාෂාවෙන් කතා කරද්දී අනිත් අය බලන්න ඕනේ. இது நல்லா தானே இருந்தான். එයා හොඳනේ இப்போ என்னாச்சு? මොනවද பிரவீன் வந்து பார்க்கணும். அவங்க நல்லா தானே இருந்தாங்க. நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வேற மாதிரி பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசிட்டே சமைக்கலாம். අන්‍ය භාෂාවෙන් කතා அதற்கு உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் யாரையும் பார்க்காத உங்களை மாத்திரம் பார்க்கிற நீங்கள் மாத்திரம் பார்க்கிற தேவனிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாரும் இந்த மாதிரி முடியும் பொழுது வந்து சொல்லணும், கர்த்தரத்தை கேட்டு கர்த்தரை அந்நிய பாஷையில் நீங்க தான் கேட்டுவாங்க. அட்மிஷன் கேட்கறீங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வேலை தான் கம்பெனியா கேட்கறீங்க தானே கேளுங்க அந்நிய பாஷை ஓடு கூட நான் பேசுறேன். எனக்கு அந்த கிருபையை தான் நான் கேட்கறாமலே கத்துறேன். பல வருஷங்கள் எல்லா ஊழியர்களையும் நான் ஏமாத்திட்டே இருந்தேன். 10 ஊழிய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எப்படி கேட்பாங்க, நீ ஞானஸ்தானம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா. எங்க இருக்கீங்க? கத்தோலிக்க திருச்சபை. அது யாருன்னு சொல்றேன். அதாவது தேவனை என்னுடைய ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் அந்த ஞானஸ்தானத்தில் தான் நம்பிக்கையா இருந்தேன். அப்ப என்ன நேசிக்கிற ஒரு ஊழியக்காரங்க அந்நிய பாஷை கிடைச்சிருச்சா? நான் சொன்ன கிடைக்காது. அப்ப வாங்க நாளைக்கு உபவாசத்துக்கு வாங்க ஜெபம் பண்ணுவோம். அப்ப நானும் உபவாசத்துக்கு கூட போனேன். போயிட்டு அவங்க ரூம்ல 2 பேரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்து சில நிமிஷங்கள் அவங்க கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? நான் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆனா இங்க எடுக்கல. இங்கன்னா மூலிகை எடுக்கல. தப்பாச்சு. வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஊழியர் செய்றீங்க, ஊழியர்களோடு கூட நெருங்கி பழகுங்க, ஊழியர்களை ஏற்றிட்டு பாருங்க, அவர்கள் எவ்வளவு உதவி உபகாரங்கள் செய்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் கர்த்தருடைய நீதியை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லையே என்றார். அப்ப நான் சொன்னேன், அவரே கேட்டார், ஞானஸ்தானத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கலீங்களா? இது நான் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷத்துக்கு பிறகு? கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு. ஆனா தம்பி இப்பவே கேட்கலாம், ஞானஸ்தானம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. அப்ப நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து 2 நிமிஷங்களிலே கர்த்தர் கிருபையாய் அந்நிய பாஷை வரதுனால அப்ப நாம் எப்படி இருக்கிறோம் பண்றது முக்கியம் கிடையாது. தேவனுக்கு முன்பதாய் நாங்கள் உண்மையாக இருப்போமா தேவன் அதை நமக்கு தருகிறோம். அப்ப கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை நடத்த கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே அதில் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்வனிடத்துக்கு அனுப்புகிறார். தேவன் யாரா இருக்கிறாரா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர்ல மாற்றமே கிடையாது. நாம தான் அப்பப்ப மாறிடுறோம். கொடுக்கல நான் மாறிடுறோம், நம்ம நடக்கல நான் மாறிடுறோம், செய்யல நான் மாறிடுறோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் இருக்கிறவராகவே இருக்கு. என்னை ரட்சித்த பொழுது அவர் எப்படி இருந்தாரோ இன்றும் அவர் அப்படியே தான் இருக்கு. இனிமேலும் அவர் அப்படிதான் இருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அந்த தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் எப்படி சொல்ல இருக்கிறவராகவே இருக்கிறார். உன்னை யார் அனுப்பினான்னு கேட்டா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ன அனுப்பினான்னு சொல்லு. யாராவது இனி உங்களை
ආවරේ වාක්‍ය අවුච්චය. இருக்கிறேன் என்று அவர் அனுப்பினார். ඉන්නවා කියලා කියන එකෙන් පාවය. இது அவனுக்கு புதுசா ஆரம்பிக்கிறேன். පිසුවේ இருக்கிறேன் யார் இருக்கிறா? කවුද එක්කේ? ரணிலா அப்படி இல்ல உபாலியா அவங்க எல்லாம் கிடையாது. ඒගොල්ලෝ නෙමෙයි. இருக்கிறவர் இருக்கிறார். ඉන්නේ කියලා ඉන්නවා. பூமியே இல்லாத பொழுதும் அவர்தான் இருந்தார். මේ පොළොව නැති වෙලාවෙත් එයා இப்பொழுதும் அவர்தான் இருக்கிறார். දැනුත් එයා ඉන්නේ. புதிய வானம் புதிய பூமி வந்த பொழுதிலும் அவர்தான் இருக்கிறார். අලුත් ස්වර්ගයේ අලුත් භූමියේදී එයා තමයි ඉන්නේ. எம்ஜிஆர் கிடையாது. அவர்தான் நம்முடைய එයා තමයි අපිට சங்கீதம் 119வது அதிகாரம் ගීතාවල 119 82வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 82 වෙනි වචනය. இப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லு. वांसे माव खावत सनसन्ने केला वांसिಗೆ ವಚನೆಯ ಮತ ಮಗೆ ಎಸ್ මොකද වෙලා තියෙන්නේ? ෂේවෙනවා පුතු පොල් මාතු මාතු ගණනා පුතු පොචි මයිල அப்போ ஒருவாரு දැන් කියලා බලන්නේ කියනවා. வருகிறேன் என்று சொன்னவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் එනවා කියලා කියපු එකේ ආගේ පොළොව වශයෙන් කාරණා நாம் இன்னும் மாறணும். අපි වෙනස් වෙනවා. நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. අපිට නම් කියන්නේ நான் இன்னும் முழுமையாய் மாறவில்லை. අපි සම්පූර්ණයෙන් அதற்காக கர்த்தர் தாமதமாயிரு. ඒ නිසා වෙනස් වෙනවා. ஆண்டவர் சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. වෙනස් කියලා අවුරුදු දෙකක් වෙනවා. இன்னும் நீங்க வரலையே. තාම ආවේ නැහැ. இன்னும் நீங்க வரலன்னு சொன்னா තාම ආවේ නැත්තම් ஒருத்தர் கூட மிச்சப்பட மாட்டாங்க. එක්කෙනෙක්වත් ඉතිරි වෙන්නේ නැහැ. நீ அப்படிதான் போயிட்டு இருக்கு சபை. இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சபையில பாட்டு பாடுறாங்க. சினிமா பாட்டு. ඉන්දියා සභාවේ සිදු කියනවා. மாத்திரமல்ல அந்த மல்டிமீடியால போட்டு பாடுறாங்க. ඒක නෙමෙයි මේ ප්‍රොජෙක්ට් එකේ දාන விசுவாசிகள் எல்லாம் கைத்தட்டி பாடுறாங்க. සභාවේ මේ අකුඩි ගන්න. கடைசில பாஸ்டர் சொல்றாரு, இது வாக்குத்தத்தம், මේක පොරොත්තු. இது தீர்க்க தரிசனம். මේ අනාගත இந்த தீர்க்க தரிசனம் 6 மாசத்துக்குள்ள நிறைவேறும் அப்படிங்கிறாங்க. මේ අනාගත වාක්‍යයේ මාස 9කින් ඉස්සර වෙයි කියනවා. எந்த பாட்டு? මොනවා சினிமா பாட்டு. චිත්‍ර அது தீர்க்க தரிசனம். ඒක අනාගත நம்ம இப்படி இருக்கும் பொழுது මෙතනදී என்ன මොනවද වෙන්නේ? சபையோட நிலைமை என்னவாயிருக்கு? සභාව මොනවද තියෙන්නේ? உள்ள மாறி உலகம் வந்து உள்ள மாறணும். ලෝකයේ ඇතුළේ ඇවිල්ලා වෙනස් වෙනවා. ஆனால் இப்போ உள்ள இருக்கிறது உலகமா மாறிக்கொண்டிருக்கு. හැබැයි දැන් ඇතුළේ ඉන්න එක ලෝකයේ විදිහට වෙනස් වෙනවා. ஆடம்பரம், அலங்காரம், ලෝකම් களியாட்டு, இப்பேற்பட்டதான காரியங்களுக்கு நிமித்தமாய் சபைகள் வஞ்சிக்கப்பட்டது. මේ වගේ දේවල් නිසා සභාව දැන් ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாய் கண்கள் பூத்து போயிருக்கிறார் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதன் மீது நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நடக்கலையா? வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறார். நாம் என்று தகுதியாய் மாறுகிறோமோ அன்று கர்த்தர் அதை நமக்கு தருவார். ஆமென். என்று சொல்றதுதான் இப்போ தேவை, இப்போ கொடுக்காம அப்புறம் கொடுத்து என்னது? இப்ப நமக்கு தேவை. அவர் எப்ப கொடுப்பாரோ அப்பதான் அது நமக்கு தேவை. அது மாதிரி யாத்திராகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் இன்னைக்குமே நான் நீங்க செய்யறேன். அப்படியே சொல்லலாம். 12வது வசனம். யாத்திராகமம் 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிக்கிறதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்லுகிறார்? நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிக்கிறதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும்
கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டுமானால், கர்த்தர் மற்றொரு ஆலோசனை சொல்ல வேண்டுமானால், நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்து கேட்டுட்டு சொல்லிட்டு மாத்திரம் போக கூடாது. நம்ம ஈஸ்வரன் அப்படிதான் இருப்பார். நான் பேசிக்கிறேன்னா அவர் போயிடுவார். கூப்பிடுவேன், ஏதாவது காரணம் அவர்கிட்ட கேட்பேன், நான் ஏதாவது சொல்லுவேன், சொல்லி பார்க்கும்போது ஆளுவேன். புரிஞ்சுதான் என்ன சொல்லுவோம்? இப்படி நம்ம இருக்கோம். போய் தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறது அவர் கேட்டது போல, நான் சொன்னதற்கு அவர் என்ன உத்தரவு சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்வேன், என்னுடைய உறவினர்களுக்கு என்ன செய்வேன், என்னுடைய சபைக்கு என்ன செய்வேன், என்னுடைய தேசத்துக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை கொண்டு பேச முடியும். உங்களை கொண்டு பேச அதுக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் சொல்றது கிடையாது. ஏன் சொல்றது இல்ல? சொன்னா நீங்க எங்கிட்ட ஜெபம் பண்ண வரணும். வராங்க ஆராதனை முக்கியமா போனமான்னு. ஆனால் ஏன் கர்த்தர் அதிகமாய் நம்மோடு கூட பேசுகிறார்? அவர் தன் ஊழியத்திற்கு என்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலும் தேவன் லேவி கோத்திரத்தை தனக்கென்று பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரத்தை கர்த்தர் தனக்கென்று பிரித்தெடுத்தாலும் அதில் ஆசாரியர்களை தேவன் தனக்கென்று வேறுபடுத்தினார். வேறுபடுத்தினவர்களை கர்த்தர் தன்னோடு இருக்கும்படி அழைத்தார், அபிஷேகித்தார். அவர்களோடு கூட இடைப்படும்படியாய் அவர்களை விசேஷித்த ஒரு அழைப்பின் மூலமாய் அழைத்துக் கொண்டார். அதனால்தான் சபைகளிலே கர்த்தர் அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மேய்ப்பர்களையும் சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். 5 விதமான ஊழியம் எதற்காக? கர்த்தர் சொல்லி அதை செய்கிறதற்காக. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் மோசேயை போல காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய கட்டளையின்படி நாங்கள் நடக்க கவனமாய் இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். அப்படியே சொல்றார் ஆண்டவர். அப்படியே சொல்றார். எப்படி சொல்றார்? உண்மையாய் செவி கொடுப்பார். நீங்க ரொம்ப பேர் இந்த இடத்துல இருந்தாலும் அநேகர் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கோம். இங்கதான் இருக்கும். ஆனா நாம இங்க பைக்கை கீழே நிப்பாட்டிட்டு வந்தேன். லாக் பண்ணனா வீட்டுல எல்லாருமே வந்துட்டோமே, அவன் இன்னும் தூங்குறானா எழுந்திருப்பானா? ஐயோ ஆட்சி ஆஸ்பத்திரியே யாரு பார்க்க போவா? அநேக இது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாரத்துக்கு 2 நாள் 2 மணி நேரம், அதிகபட்சமா முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம். இவ்வளவுதான் நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்றது? நாங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறோம். சில நேரங்களில் நாம் என்ன சொல்லுகிறோம்?
இது ஆண்டவர் அவங்களுக்கு பேசுறாரு, இது ஆண்டவர் இவங்களுக்கு பேசுறாரு, இது எனக்கு கிடையாது. அப்படி இல்லை நாம என்ன சொல்லுவோம், அதையும் மீறி எனக்கு குத்தி காட்டி பேசுறேன், இது எனக்கு இட்டா அடிக்கிறான், அதனாலதான் இவர் இப்படி பேசுறேன். நான் எப்பெல்லாம் தேவ சமூகத்தை செய்தி கேட்க பண்றேன், அப்பெல்லாம் நான் ஆண்டோடு சொல்றோடு ஆண்டோடு என்னோட என்னிடத்துல என்ன தவறுகள், என்னிடத்துல என்ன குறைகள், நான் மாற்றப்பட வேண்டியதான ஸ்தானங்கள் அது என்னோட கூட பேசுன்னு சொல்லி தேவனிடத்தில் இருக்கும் பொழுது உண்மையாய் அவருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கும். அப்ப நான் சொல்ல முடியாது இது எனக்கு கிடையாது, சொல்ல முடியாது. ஆண்டவர்களோடு நான் மாற்றப்படுவேன், நான் அலங்கரிக்கப்படுவேன், என் கழிவுகள் நீக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மணவாளன் வரும் பொழுது நான் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் இருந்தால் மட்டும்தான் வாய்க்கிலேயே நான் பேசுறதுனால பரவாயில்ல போக மாட்டேன். ஆனால் தேவன் என்னிடத்திலே விரும்புகிற பிரகாரமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் பரவாயில்ல. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லினாங்க. சம்பவம் நீங்க நினைக்கலாம் ஒரு 2 நிமிஷம் முடிச்சு வரலாம். இந்த சம்பவம் ஒரு அதிகாரம், பரீட்சை 11 வசனம் நக்கல் முடிஞ்சிடும், வாய்ச்சல் முடிஞ்சிடும். இது ஒரு பரீட்சை, ஒரு அதிகாரம். வேதத்தில் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறாரோ. இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது முன்னுரை. முன்னுரை முடிச்சு இப்பதான் மேட்டருக்கே வந்திருக்காப்ல. சரி, நீங்க சாப்பாடு இருக்கிறனால மேட்டர் மட்டும் 1 மணி நேரம் போகும். ஒரு ஆள் வாய் முடி வைக்கணும், அங்கேயோ இருக்குதுடா அப்படின்னு. இந்த 9வது அதிகாரத்திலே சவுல் தன் தகப்பனாகிய கீசினுடைய தொலைந்து போன கழுதைகளை தேடிக்கொண்டு போகும். 2வது வசனம் சொல்லுகிறது, சவுல் 1வது சாமுவேல் 9வது அதிகாரம். சவுல் சௌந்தரியமான வாலிபன், கருணை. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் அவன் நின்றா எல்லாருமே அவருடைய தோல்வி கீழே தான் இருப்பாங்க. அப்ப அவரை எவ்வளவு உயர்ந்தவனா இருப்பான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் அனைவரை பார்க்கிறோம் சௌந்தரியவான். எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழே இருக்கத்தக்கதான உயரம் அவனிடத்தில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் காட்டிலும் உயர்வானவன் தானே. ஆமா இல்லையா? அப்ப ஏன் அவன் கோலியாத்தோட சண்டை போட்டு? அவனும் உயர்ந்தவன், இவனும் உயர்ந்தவன். அப்ப அவனை பார்த்து ஏன் பயப்படுவான்? அவனுடைய சேனைகளிலே அவன் தான் பெரிய உயர்ந்தவனா இருந்தான். ஆனா ஆண்டவரே அவனை அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நின்றாலும், இலங்கை தேசத்தில் இருக்க எல்லாரும் நின்றாலும், அந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன். எல்லாரும் நின்றாலும் அவன் மட்டும் வேற நினைப்பா, அப்படி வேணுமா? ஆனாலும் கோலியாத்தோட யுத்தம் பண்ண முடியும். நாம எவ்வளோ உயரமா இருக்கோன்றது பிரச்சனை கிடையாது. எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்காங்கன்றது மேட்டரே கிடையாது. ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒண்ணுமே செய்யாத அப்பதான் தாவீது என்றாரா. அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன ஆடு மேய்ச்சிட்டு அவன் போய் சொல்ற நான்
ஏன் அந்த தைரியம் வருகிறது? ඇයි ඒ ධෛර්යය? என் தேவனை இன்னொருத்தன் குறை சொல்லி பேச முடியாது. தேவன் மீது இருந்த வைராக்கியம், தேவன் மீது இருந்த பற்றுதல், தேவன் மீது இருந்த அந்த அன்பு இருக்குதா? நமக்கு இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வேலைக்கு வரணும். முடியாது. நீங்க ஆராதனை சில பேருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா என் வேலை போயிடும். கர்த்தருக்காக நின்றுப்பார். வேலை போன ஒரு சொந்தமா ஒரு பிசினஸே ஆண்டு தருவார். எப்ப தருவார்? தேவனுக்காக நிற்கும். அந்த சவுல் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய கழுதையை காணவில்லை என்று சொல்லி தெரிவிப்பார். 4வது வசனம் சொல்லுகிறார், அவன் நாடு நாடா தேடி இருப்பான். இந்த நாட்டில் உள்ள கழுதை இந்தியாவுக்கு போமா? இந்தியாவில் இருக்கிற எனது கழுதை வந்து நேபாளுக்கு போமா? இந்தியாவில் இருக்கிற கழுதை பங்களாதேஷுக்கு போமா? ஏன்னா அதெல்லாம் போயிடலாம். இங்க இருந்தா இந்தியாவுக்கு போறது கடல் வழியா போகணும். அங்க இருந்து அப்படியே ரோட் வழியா போயிடலாம். முடியுமா? முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றேன், நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. அவன் தகப்பனுடைய கழுதையை தேடி அவன் நாடு நாடா தேடி இருப்பான். போட்டுக்கலாம், பூர்வம். அப்ப தேடிட்டு அவன் தேச தேசமா போகிறான். கடைசியில சொல்றான், நாடு நாடா போயிட்டு இப்ப எங்களையும் காணல, எங்க அப்பா கவலைப்படுவாரு. போன கழுதையும் காணல, போன மகனையும் காணல அப்படின்னு சொல்லி தகப்பன் கவலைப்படுவார். அதனால திரும்பி எங்க நாட்டுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானித்த பொழுது அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த தேசத்துல ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவர் ஞான திருஷ்டிக்காரன். ஞான திருஷ்டிக்காரன் என்று சொன்னால் அவர் தீர்க்கதரிசி. அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு ஆரம்ப நாட்களில் சொன்னது ஞான திருஷ்டிக்காரன். அதாவது அவர் கண்டு அதை கேட்டு சொல்லுகிறது நிமித்தமா. சரியா? ஞான திருஷ்டிக்காரன். அவரை பற்றி சொல்றேன், அவர் சொல்லுகிறார். அப்ப நாங்க போய் பார்க்கலாம். இந்த சவுலும் அவனுடைய ஊழியக்காரனும் நாடு நாடாய் போனது நிமித்தமாய் அவன் கொண்டு வந்ததான சாப்பாடு, பணம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அதனால அவருக்கு கொடுக்கறது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது, ஒரு ஆசாரியனை பார்க்கும் பொழுது காணிக்கை கொடுக்கிறதா வேதத்தின் வழக்கம். அதனால அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அவரை நாங்கள் போய் பார்க்க முடியாது. பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என்ன இருக்குதா? 5வது 7வது வருஷத்துல காணிக்கை தேவ மனுஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்லுகிறான். வேலைக்காரன் சொல்லுகிறான், என் கையில் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அந்த 1/4 சேக்கல் வெள்ளி அவனுக்கு கொடுப்போம் அது சொல்லி போகும் பொழுது சாமுவேல் கூட தேவன் இடைப்படுகிறார். 9வது வசனம் தொடங்கி 14வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களா? அது சொல்லுகிறாரு, சாமுவேலை அந்த சவுலை குறித்து பேசுகிறார். அது அவங்க கேட்கிறாங்க, சாமுவேலை குறித்து விசாரித்த அந்த இடத்துல அவர் எங்க இருக்கிறார் என்னன்னு சொல்லி 9ல இருந்து 14 வரை விசாரித்து போகும் பொழுது 15வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சவுல் வருகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாகவே சவுல் சாமுவேலிடத்திலே வருவான் என்று சொல்லி சாமுவேலுடைய காது கேட்க கர்த்தர் பேசுகிறார். இதே போல ஒரு சம்பவம் தேவநாம மகிமைப்படும்படியாக நான் இந்தியாவுக்கு எப்போ போனாலும் செபித்துக் கொடுக்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய சபைக்கு போய் அவருடைய செபித்து நான் அவருடைய வருகிறேன். அப்ப அங்க போய் அவருடைய சபையில வரும்படியாய், அதாவது கடைசி வாரம் வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும். திடீர்னு சொல்லி போன் பண்ணி கேட்டேன், எங்க இருக்கீங்க?
நான் சொன்னேன் நான் இன்னைக்கு சேலத்தில் இருக்கிறேன் இல்லை வெள்ளூரில் இருக்கிறேன் அப்படி ಮಂಗಳವಾರ ಬೆಂಗಳೂರಿಗೆ சொன்னாரு செவ்வாய்க்கிழமை என்ன பண்றீங்க அதான் ಭಾನುವಾರ நான் சொன்னேன் காலையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா எங்க சபைக்கு வந்திருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப திடீர்னு வர சொல்லி இருக்கிறாரு என்ன செய்தி எனக்கு சபைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட கேட்டபொழுது நான் நம்புகிறேன் 62வது சங்கீதத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த சங்கீதத்தை எடுத்து தேவ செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு அந்த நாளிலே உட்கார்ந்து பேசினேன். அந்த தேவ செய்தி முடிந்த பின்பதாக அவர் சொன்னதான காரியம் தேவநாமத்தின் மகிமைக்காக. அன்னை இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்க, அதாவது செய்தி கொடுக்க ஆரம்பித்த பொழுதே கர்த்தர் சொன்னார், இந்த உலகாய் பேசப்படுகிற அவசரம். அதாவது கடைசி வரை ஆண்டவருக்கு போறதுக்கு எனக்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல பேசும் பொழுது கர்த்தர் அந்த தேவ மனுஷனோடு கூட அப்படி பேசு, சபையோடு கூட அப்படி பேசு. அது ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு அந்த சகோதரருடைய மனைவி வந்து சொன்னாங்க, அன்னை கர்த்தர் எங்களோட கூட பேசு. நாங்க இப்ப எந்த சூழ்நிலையில நாங்க கடந்து போகிறோம் அதை குறித்து கர்த்தர் எங்களோட கூட பேசு. அவர் ஒரு பிஷப், அதாவது வட இந்தியாவில் அநேக திருச்சபைகளை கட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அநேக சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார். இலங்கை தேசத்துக்கு வந்து அதாவது 14 வருஷங்களுக்கு முன்பதாக நம்மோடு கூட ஊழியம் செய்திருக்கிறார். நம்மிடத்திலே வந்து அவர் சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. அதற்கு முன்பதாக நான் போன பொழுது நான் அம்மாவினுடைய மரணத்தை குறித்து, அதாவது ஒரு சம்பவம் சம்பவிக்கும் என்று சொல்லி, நவம்பர் மாதத்தில் சம்பவிக்கும் என்று சொல்லி தெளிவாய் சொன்னார் ஒரு தேவ மனுஷன். அதே போல என்னோட அம்மாவுடைய மரணம் அந்த மாதத்தில் நேரிட்டது. அப்பேற்பட்டதான தேவ மனுஷனோடு கூட பேசுகின்ற ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னையும் கூட கர்த்தர் பயன்படுத்தி ஏன் இதை நான் சொல்லுகிறேன், நாங்கள் தேவனிடத்தில் நாங்கள் கவனமாய் சொல்லிக் கொடுக்க முடியும். அடுத்து யார் யாருக்கு என்னென்ன செய்வேன் என்பதை கர்த்தர் தெளிவாய் பேசுகிறது. தேவன் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நம்ம அதை செய்ய முடியாது. கடைசி நாட்களில் வாழ்ந்ததால் நம்மோடு கூட தேவன் கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம போறது வருகிற நேரத்தில் எதுவும் சம்பவிக்கும். எனவே சவுல் வருகிறதுக்கு முன்பதாக ஒரு நாளைக்கு முன்பதாக சாமுவேல் செவிகள் கேட்க கர்த்தர் பேசுகிறார். வருவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் இந்த அதே நேரத்தில் கர்த்தர் சொன்னபடி அதே நேரத்தில் மறுநாள் சாமுவேல் இடத்தில் அவர் வந்து நிற்கிறார். அவனை இஸ்ரவேல் தேசத்தின் அதிபதியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெலிஸ்தேயருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் சவுலை கொண்டுதான் செய்தார். சாமுவேலை சவுல் கண்ட பொழுது சாமுவேல் ஆண்டவர் இதோ நான் சொன்ன மனுஷன்